கோடை காலத்தின் மேகங்கள் கார்காலம் கூடும். அதுக்கு மேலே பாட்டு தெரியாது. நமஸ்காரம் நண்பர்களே, டே 12 ஆஃப் பெங்களூர் இன்டர்ன்ஷிப் கம்பெனி vlog. இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள 3-4 தொலைங்களாம் வந்துருச்சுங்க. அந்த 3 தொலையில் 1 தமிழ்நாடு, 2 வந்து வடக்குங்க. வந்தவொடனே என்னை பூச்சி அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் ஏரியாவில் ஜீத்து, உன் ஏரியாவில் நீ எப்படி அப்படி இப்படின்னு, அப்புறம் பெங்களூர் எப்படி, பெங்களூரில் இருக்கிற ஏரியாலாம் எப்படி அப்படி இப்படின்னு. ஐயோ இந்த இடம்லாம் சூப்பரான இடம், வாங்க வாங்க அப்படி இப்படின்னு மண்டே என்னென்ன ஆட்டிகிட்டே கிளம்பி. ஸோ வழக்கமாக கொஞ்சம் காலையில் பிசிசி ஆகிடுச்சு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கேப்ஷன் போட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து நாய்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. என்ன கதையினே தெரியல. அப்புறம் நான் கம்பெனிக்கு வந்தோடனே நான் போட்ட டிசைனில் ஒரு மிஷின் இப்போ வந்து ஷிப்பிங் ஆகுது. ஆக்சுவலாக இந்த மிஷினில் எப்போயும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, பட் நான் அப்போ தான் டிசைன் போட்டேன். ஸோ ஒர்க்லாம் முடிச்சோடனே சாப்பிட வந்தேன். சாப்பிட்டா தான் வீடியோ எடுக்கல, சாப்பிட்ட தட்டை கழுவுறதாவது வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு முடிச்சோடனே டப்பு டிப்புன்னு கம்பெனிக்கு வந்தோடனே செகண்ட் ஓசி காஃபி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டாரு. இந்த ஊரில் வந்தோடனே நான் மொதல் வார்த்தை கற்றுக்கினது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கொடி, ஒந்து கொடி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை கன்னடா சல்பா பர்த்து. இந்த 2-3 வார்த்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் கற்றுக்கிட்டது. அண்ட் டிசைன் கிளாஸ் போகிற வீடியோ எடுக்கல, ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் இம்பார்ட்டண்டான மேட்டருக்கு வந்ததுனால ஸ்டோரேஜ்லாம் டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக கிளியர் பண்ணிட்டேன். நைட் ஆல் டைம் ஃபேவரட். ஆனால் இங்கே 2 லிமிட்டட் ரொட்டி தான், பட் நான் பையாவை கரெக்ட் பண்ணதுனால நான் நைஸாக ஒரு 4 ரொட்டி எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.